பரிசுத்த பிதாவே, அன்பு ரட்சகரே, இந்த வாரத்தில் ஆண்டவரே நீ துதிக்கும்படியாய் ஒரு உதவி செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கும்படியாய் ஒரு வழியை திறந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாம மகிமைப்பட இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஜனங்கள் எதிர்பார்ப்போடு அடியனோடு சேர்ந்து பாடி துதிக்க கர்த்தர் பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். தெய்வீக இளைப்பாறுதலும் தெய்வீக மகிமைக்கு நேராக அவள் நடத்தப்பட இந்த ஆராதனை அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி. இந்த ஆராதனையிலே சொல்லப்படும் வார்த்தைகளை ஜனங்கள் கவனமாய் கேட்டு பலனடைந்து நிற்க நீர் உதவி செய்யும். ஆராதிக்க அவர்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்தலாம். என்னை வெள்ளடிக்கு நீக்கி என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் விளைந்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் விளைந்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டேன், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டேன், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தேன். எதிரான யோசனை அதமாக்கினேன், உங்களின் யோசனை நிறைவேற்றினேன். எதிரான யோசனை அதமாக்கினேன், உங்களின் யோசனை நிறைவேற்றினேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. சொன்னதினால் நான் குறைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் குறைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போயிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. ஆயிரம் என்னோடு போயிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டேன், நான் கல்லுண்ட இடங்களில் உயர்த்தினேன். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டேன், நான் கல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் குறைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் குறைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே
சுமந்து கொண்டேன், கரடான பாதையில் தூக்கி சென்றேன், உள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டேன், எனக்காக குறித்தது எனக்கு தந்தேன், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினேன், எனக்காக குறித்தது எனக்கு தந்தேன், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அழைக்கலவே, எங்கள் மறைவீடவே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அழைக்கலவே, எங்கள் மறைவீடவே, உம்மை ஆராதிப்பேன். நீ வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் குறைந்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் குறைந்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் மறைவீடவே, உம்மை ஆராதிப்பேன். அவர் நம்மை மறைவிடத்தில் வைத்திருக்கிறார். ஆழத்தில் இருந்தபோது தூக்கிவிட்ட ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வரமாட்டோமா? இந்த உயர்வான தளங்களிலே நாம் வரமாட்டோமா என்ற எல்லா யோசனைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி அந்த உயர் தளங்களிலே அவர் உங்களையும் என்னையும் அவர் நிறுத்திருக்கிறார். அழகு பார்க்கிற ஆண்டவர், அளவாய் நேசிக்கிற ஆண்டவர் அல்ல, அளவில்லாத அன்பை நமக்காக தந்திருக்கிற ஆண்டவர். வாழ்க்கையில் வருகிற எல்லா எதிரான யோசனைகளையும் கர்த்தர் அவர் அதமாக்கி நடத்துவார். தெய்வம் உங்களோடு இருக்கிறார் உணர்வோடு நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறார். கல்வாரி தொங்கின இயேசுவை நினைத்துக் கொண்டு நீங்கள் துதிப்பீர்கள் என்றால், நீங்கள் இருக்கும் இடங்களிலும் உங்களுக்கு விரோதமாக எதிரான யோசனை எல்லாவற்றையும் கத்த அதமாக்கி உங்களுக்கு குறித்ததை அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். இந்த காலங்களிலே தேவ நல்ல சுகத்தையும் பலத்தையும் கத்த தருவதற்கு வாஞ்சிக்கிற தேவனா இருக்கிறார், விருப்பமுள்ள தேவனா இருக்கிறார். அவரோடு இணைந்து செல்லுங்கள். அழகான கண்களை கண்டதுனால அந்த இரட்சணியத்தினால் அவன் நிறைந்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரே, உடைய அழகான கண்களினோடு ஆண்டவர் என்னை பார்த்ததுனாலே, அந்த அழகான கண்களிலே நான் ஆண்டவரே தெரிந்ததுனாலே, ஒதுக்கப்பட்ட ஜனமாய் என்னை எல்லாரும் பார்த்த போது கூட நீர் என்னை ஒதுக்காதபடி என் வாழ்க்கை முடிந்தது நான் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில என்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்தீர்னு சொல்லி கர்த்தரை உயர்த்துங்கள். என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்திவர்களா? அவருடைய கண்களுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல
அந்த முடிவிலே ஒரு துவக்கத்தை துவங்குற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் அவருடைய கிருபை பாளையம் இறங்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்து இருப்பதனாலே உங்களுடைய வாழ்க்கை முடிவில் நினைக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தன்னுடைய கிருபையோடு பாளையம் இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஒரு துவக்கத்தை கொடுக்க அவர் வல்லவரை தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் கண்டதினாலே உங்களுடைய வாழ்க்கையை அஸ்தமான சூழ்நிலையில் இருந்தவங்களை அவர் உயிரோடு எழுத தேவனாய் லாசருவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அப்படியே உங்களை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவரை தேவனாக இருக்கிறார். கிருபைக்குள் மறைத்து நடத்துகிற ஆண்டவர், ஒருபோது உங்களை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. உடைய பலவீனங்களை கண்டு உடைய ஏழ்மைகளை கண்டு விலகி போகிற தேவம் அல்லவர். அவர் உங்களை ரட்சிக்க கூட இருக்கிற தேவம். கண்கள் உங்களை கண்டதினாலே முடிந்த நின்று வாழ்க்கையை மாற்றி ஒரு துவக்கத்தை அவர் நிலைநிறுத்திருக்கிறார். ஆரம்பித்து துவக்கத்தை ஆரம்பித்து நிலைநிறுத்திருக்கிறார். கவலைப்படாது, ரட்சகர்களோடு இருக்கிறார். முடிந்ததென்று நினைத்து நான் நீங்க உயிர் வாழ்வீங்க. ஜீவன் உங்களுக்குள் வந்து விட்டது. ஜீவன் உங்களுக்குள் வந்து விட்டது. ஜீவன் போய்விடுமோன்னு சொல்லி பயந்து கொண்டிருந்தாய் அல்லவா? கர்த்தர் உன்னை நினைகூர்ந்து உனக்குள் ஒரு புதிய ஜீவனை கர்த்தருக்கு அனுப்பி இருக்கிறார். கவலைப்படாத. ஆண்டவரே, மரண தருவாயில் இருக்கிறவர்கள், தற்கொலைக்கு நேராக ஆண்டவர் கடந்து போன ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் உயிர்ப்பித்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி நினைத்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அவர்களை பலப்படுத்தி இரட்சகர் யார் என்பதை அவர்களுக்குள்ளே நீர் காண்பித்ததுக்காக, உடைய கண்களில் அவர்கள் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பூமியின் கடையாந்தரங்களை பார்க்கிற உடைய கண்கள் ஆண்டவர் இவர்களை கண்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்து புதிய ஜீவனோடு அவர்கள் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எப்படி முடியாமல் தன் குடும்பத்தார்கள் தூக்கி செல்லப்பட்டார்களோ இப்பொழுது அவர்களை திரும்பி நடந்து வரத்தக்கதாக உன்னுடைய வல்லமைகளை தொட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரா, உன் வாழ்க்கை முடியல. சகோதரி, உன் வாழ்க்கை முடியல. கர்த்தர் ஒரு புதிய ஜீவனை உனக்கு அனுப்பி இருக்கிறார். ஒரு புதிய ஜீவன் உனக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது. உனக்கு அது ஜீவனாய் கிரியை செய்து உன் படுக்கையை உதறிக்கொண்டு எழுந்து நடக்க கர்த்தர் இப்பொழுது உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் பக்கபலமாய் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாம மகிமைப்பட நடத்தும். சபை விசுவாசிகளும் பலனடைந்திருக்க நீர் உதவி செய்யும். உடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். உடைய தயவனாலே நிரப்பும். பலன் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் சபை மக்களை முகநூல் வாயிலாக யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பிரயாசத்திலும் செய்திகளை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆகவே எதிர்பார்ப்போடு கேளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்வார். தேவன் தன்னுடைய சபையும் சபை மக்களையும் கர்த்தர் மறவாதவர். சபையின் நன்மைகளை கர்த்தர் வெளிப்பட செய்கிற ஆண்டவர். தன்னை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. தேசத்தை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பாழானவைகளை அகற்றி போட்டு தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய்
தேசத்தை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். தேவனுடைய இரக்கங்கள் மாறாதது. அந்த மாறாத தேவ பிரசனத்தால் இந்த நாட்களில் நம்மை இடைகட்டி நடத்துவாராக. தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும்படியாய், தேவனுடைய தயவினாலே நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்பும்படியாய் தேவன் நமக்கு உதவியாய் பக்கபலமாய் இருக்கிற ஆண்டவராயிருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நின்றபோது தேவன் ஒரு வார்த்தையை எனக்கு முன்பாக நினைவுபடுத்தினார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 39:10 சேர்ந்து நாம் வாசிக்கலாம். வேதாவும் கையிலே எடுத்துக்கொண்டு என்னோடு இந்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். எண்ணிலிருந்து உமது வாதையை எடுத்து போடும் என்று இந்த சங்கீதக்காரன் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். எங்கும் வித்தியாசமான சூழ்நிலைகள், எங்கும் மரண ஓலங்கள், எங்கும் ஆபத்து நிறைந்த இந்த கால சூழ்நிலை, எங்கும் வியாதியின் கொடூரங்கள், எங்கும் இந்த வியாதினாலே மனிதனுடைய அவல நிலைகளை நாம் தொடர்ந்து செய்தித்தாள்களிலே, தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்க முடிகிறது. வாதை சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரினாலே ஏற்படுகிற விபரீதங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே மறித்து விடுகிறார். காலையில் பார்த்தவர்கள் மதியம் இல்லை, மதியம் பார்க்கக்கூடியவர்கள் மாலையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடூர காலங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகள் பதற வேண்டிய அவசியம். தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எண்ணிலிருந்த நம்முடைய வாதையை எடுத்து போடும் சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிற ஆண்டவர். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு தக்க பலன் தருகிற ஆண்டவர். எண்ணில் இருந்த வாதை எடுத்து போடுவது சொல்லி தேவனிடத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறான். தேவன் நம்முடைய அவருடைய வல்லமையால் நிறைத்து அவருடைய செட்டிய நிழலுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை சில நேரம் நாம் உணராமல் போய்விடும். சில வேளைகளில் அதை அவருடைய செட்டிய நிழலுக்குள் நாம் இருக்கிறோமா என்கிற நினைவற்றவளாய் போவதனாலே வாதிகளுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கும். நாம் அவருடைய நிழலுக்குள் இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள் வரும் பொழுது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். என்னிலிருந்து நம்முடைய வாதையை எடுத்து போடும் சொல்லி தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். Remove your plague for me என்று சொல்லி கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்ய தேவன் நம்மை ஏவுகிறார். அவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு தேவன் நம்மை ஏவுகிறார். தேவன் நம்முடைய அருகாமை இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தவே அவர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில்
ஆண்டவரோடு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கும் வாதைகளை எடுத்து போடும். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாதைகளை எடுத்து போடும், உபாதைகளை அகற்றும், மனிதன் படு வேதனைகளை மாற்றும் என்று சொல்லி நாம் மன்றாடும் காலத்தில் இருக்கிற தேவனுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே பெருகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய மகத்துவமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுவதற்கு தேவன் உதவி செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். இந்த காலங்கள் தேவனிடத்திலே மன்றாடக்கூடிய காலம். இந்த சங்கீதக்காரன் சொன்னான், எண்ணிலிருந்து வாதையை அகற்றிவிடும். வியாதியின் கொடூரத்தினால் போராடி கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, விசுவாசிகளாயிருக்கலாம், அந்நியராயிருக்கலாம், ஒரு விஷயம் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், இயேசுவே என்னில் இருக்கிற வாதையை அகற்றும் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாய் அவர் நம்மில் இருக்கிற வாதைகளை அகற்றி போட. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை முன்னிறுத்தி அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அந்த மனுஷனுடைய வாதையை அவர் அகற்றி போடக்கூடியவராயிருக்கிறார். விஞ்ஞானங்கள், மருத்துவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வத்தை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியம். நீரே நம்பிக்கை என்று சொல்லுகிறார். You are my hope என்று சொல்லுகிறார். நீரே என்னுடைய நம்பிக்கை. My hope is in you என்று சொல்லுகிறார். உமக்குள் என் நம்பிக்கை உமக்குள் இருக்கிறது. நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து என்னிடத்தில் என் வாதையை எடுத்து போடும் என்று சொல்லி அவரை நம்பிதான் பாருங்களேன். ஒரு விசை அவரை நம்பி பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கையற்ற நிலைமை மாறிவிடும். உங்களுடைய நம்பிக்கை, உடைக்கப்பட்ட நம்பிக்கை இன்னும் பலப்படும்படியாய் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும். அவர் உங்களை பலப்படுத்தும். தேவனுடைய நிறைவு வாழ்க்கையில் வெளிப்பட தேவன் உதவி செய்யும். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள். என்னிடத்திலிருந்து வாதை எடுத்து போடும் அந்த வார்த்தைக்கு அவர் நம்பிக்கையாய் வெளிப்படுவார். என்னிடத்திலிருந்து வாதை எடுத்து விடும் என்கிற அந்த வார்த்தையை அவர் கேட்டு உங்களை விடுவிப்பார். ஆகவேதான் சொன்னார் சங்கீதம் 40:13, கர்த்தாவே என்னை விடுவித்தரணும். ஆண்டவர் என்னை விடுவித்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வாதைகளை அகற்றி சுகிவினங்கள், பலவீனங்கள், நம்மை அண்டிருக்கிற சரீர பலவீனங்கள், இந்த தாக்கங்கள், வியாதியின் கொடூரங்கள் எல்லாவற்றையும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் அடையாளங்கள் நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மேன்மை நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே என்னை விடுவித்திரடும் என்று கேட்டார். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் என்கிற நம்பிக்கை நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன் சொல்லி நீங்கள் தேவனிடத்திலே மன்றாடுவீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வாதைகளை அகற்றி போடக்கூடிய ஆண்டவராயிருக்கிறார்.
சோர்ந்து போகாதபடி தேவனோடு இணைந்து கொள்ள, சோர்வின் பாதையில் தேவன் நம்மை நடத்த, நம் கூடவே இருந்து நடத்த, நம்மை விடுதலையாக்கி நடத்த தேவன் நம் கூடவே இருக்கிறார். நீரே நம்பிக்கை என்று சொல்லுங்கள். என்னிலிருந்து நம்முடைய வாதையை இந்த வாரத்தில் அகற்றிவிடும், இன்றைக்கு அகற்றிவிடும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே உடைய வாதைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கேளுங்கள். தேசத்தில் இருக்கிற சகல தீங்குகளிலிருந்தும் தேவ ஜனத்தை அவர் விடுதலை ஆக்கி நடத்துவார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர்தான் எல்லாவற்றிற்கும் எனக்கு என்னை விடுதலையாக்கும். ஓ லார்ட், டு டெலிவர் மீ சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஓ லார்ட், டு டெலிவர் மீ, என்னை ஆண்டவர் விடுதலையாக்கும். ஆண்டவரே சொல்லுங்க, கெஞ்சுங்க, விண்ணப்பத்தை வையுங்கள், மன்றாடுங்கள். தேவ சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை, தேவ நம்பிக்கை இன்னும் உங்களில் பெருக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதக்காரன் சொன்னான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பாருங்கிற நம்பிக்கை, இந்த தாக்கங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, எங்கும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறதே, உழைப்பு இல்லை, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இந்த தீங்குக்கு ஒரு எல்லை இல்லையா? உண்டு. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த கால சூழ்நிலையில் வருகிற எல்லா சோதனைகள், எல்லா வேதனைகள், பிரச்சனைகளிலிருந்து தேவன் விடுதலையாக்குவார். பற்றாக்குறைகள், இயலாமைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா? ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற வாதை எடுத்து போடும், எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற வாதைகளை எடுத்து போடும், எங்களுடைய பட்டணங்களிலே, எங்களுடைய கிராமங்களில் இருக்கிற வாதைகளை எடுத்து போடும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேளுங்கள். அவர் உங்களை விடுதலை ஆக்கி நடத்துவார். சோர்ந்து போகாதீர்கள். பலத்தில் சிறந்தவர் அவர், பலமுள்ள ஆண்டவர் அவர். காண்டாமறுத்து கொத்த பலனை உங்களுக்கு தருவார் அவர். அவருடைய செயல்கள் மகத்துவமானது. வாழ வயது உங்களுக்கு உண்டாகும். எங்கும் பிரச்சனை பாருங்க, இரவும் பகலும் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இரவு பகலும் இந்த வாதைகள் சுற்றி திரிகிறது. இமை முதல் குமரி வரை இந்த வாதைகள் சுற்றி திரிகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. இரவும் பகலும் எப்பொழுதும் துச்செய்தி, மரண ஓலங்கள், அவல நிலைகளை டிவியிலே பார்க்கிறோம். சுவாசம் இல்லாத நிலைமை, சுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு கரையம் கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் மேன்மைகளை விளங்கச் செய்வதற்கு ஒரு மகத்தான தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போதாத சூழ்நிலைகளிலும் தேவன் தன்னுடைய மகத்தான கிரியைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கேட்கிற செய்திகள் நம்முடைய இருதயத்தை உடைக்கிறது. நமக்கும் இப்படி வந்து விடுமோ, நாமும் இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி விடுவோமோ என்று பயம்.
அநேகரை பற்றி கொண்டிருக்கிறார். நாளைக்கு செய்திகளில் என்ன வரும் என்கிற தாக்கத்தோடு, ஏக்கத்தோடு, அங்கலாய்ப்போடு இருக்கிற நாட்களிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். இவைகள் எல்லாம் சுற்றி திரிந்தாலும், வாதைகள் சுற்றி திரிந்தாலும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும், தேவன் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்களுக்கும் தேவன் தன்னுடைய சபையின், சபை மக்களையும், தேசத்தையும் பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. என்னிடத்திலிருந்து வாதை எடுத்து போடும் கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. வாதின் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். கலங்காதே, தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். சுவாச பிரச்சனையினாலே கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. உன் சரீரத்தை ஆட்கொண்ட இந்த விளைவிடங்கள், இந்த தவிப்பு எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு விசை இயேசுவை நோக்கி கூப்பிட்டுப்பா, இயேசுவை நோக்கிப்பா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. யோபு சொன்னான், என் தவிப்பை பார்க்க என் வாதை கடினமானது என்று சொன்னான். தேவனுடைய வாதைகளை கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு வந்த வாதைகளை தேவன் அகற்றி போட்டார். என் தவிப்பை பார்க்கல வாதை கடினமானது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படி செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு அவர் மகத்தான தேவனாயிருக்கிறார். அந்த செயல்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுவதற்கு தேவ பலத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கிருபையை சார்ந்து நிற்போம். பணபலத்தையோ பொருளாதாரத்தையோ சார்ந்து அல்ல, கிருபையை சார்ந்து நிற்போம். தேவன் தன்னுடைய வழிகளை கர்த்தர் நிச்சயமாய் திறந்து நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இந்த பாதைகளை கடந்து செல்ல தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் நமக்கு உயிர் கொடுக்கும். யோபு அதை சொல்லுகிறான். யோபு 33:4 நீங்க வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னிலிருந்து வாதை எடுத்து போடும் சொல்லி கேளுங்க. சர்வ வல்லவருடைய சுவாசம் உங்களுக்கு உயிர் கொடுக்கும். சர்வ வல்லவருடைய சுவாசத்தினால் நீங்கள் நடைவீர்கள், நீங்கள் எழுந்து நடப்பீர்கள். படுக்கையை உதறிவிட்டு எழுந்து நடக்கத்தக்கதான சுவாசத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். சர்வ வல்லவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு அதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். அவர் நம்மை உயிர்ப்பித்து நடத்துகிற தேவாதி தேவன் இயேசு. யோபு சொல்லுகிறான், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இந்த சுவாசம் இந்த காலவெளியிலே உங்களுக்கு உயிரை கொடுக்கும்படியா இறங்கி வந்திருக்கிறது. எல்லா ஆஸ்பத்திரிகள் நிறைந்து வழிகிறது சுவாச காற்று கிடைப்பதற்காக. அவல நிலைகள் எவ்வளோ அரசாங்கம் முயற்சி எடுத்து எல்லா இடங்களிலும் இந்த ஆக்சிஜனை வரவைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக ஏராளம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லதுதான். இயேசுவை நம்பி பாருங்கள். சுவாச காற்று அவரிடத்தில் இருக்கிறது. சர்வ வல்லவர் அப்படி சுவாசத்தினால் உயிர்ப்பித்து நடத்துவார். தேவனுடைய நன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே
பெருகுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சங்கீதக்காரன் கேட்டதை போல அந்த காலுவழியில கேளு, இயேசுவே என்னிடத்திலிருந்து இந்த வாதை எடுத்து தேசத்துக்குள் ஏன் இந்த வாதை வந்தது? எது இந்த வாதைகளுக்கு காரணமானது? சற்று ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:29 விதமாய் சொல்லுகிறது, தங்கள் கிரியைகளினாலே அவருக்கு கோபம் ஒட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. இந்த வாதைக்கு காரணம் என்ன? தேசம் ஆண்டவரை மறந்தது. தேவ பிள்ளைகள் ஆண்டவரை மறந்தார்கள். தேவனை அறியாதவர்கள் தங்களுடைய மனமோன போக்கிலே வாழ்ந்தார்கள். வாதைகள் புகுந்ததுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. அலட்சியம் பண்ணினார்களாம். தாங்கள் இச்சித்ததெல்லாம் அவர்கள் செய்தார்களாம். தேசத்துக்குள் வாதை வர காரணமாயிருந்த காரியம் அலட்சியம். மக்களின் அலட்சிய போக்கு இன்னைக்கு வாதைகள் மறுபடி 2வது அலை 3வது அலை என்று சொல்லி பெருகிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மதிக்கவில்லை. அரசாங்க சட்ட திட்டங்களை ஜனங்கள் மதிக்கவில்லை. இடைவெளியை கடைபிடிங்கள், மாஸ்க் அணிவித்துக் கொள்ளுங்கள், எங்கு சென்றாலும் கவனமாயிருங்கள், சானிடைசர் பயன்படுத்துங்க, என்னெல்லாமோ சொல்லி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாலும் அலட்சியம். வார்த்தைகளை மதிக்காததினாலே இன்னைக்கு தேசத்துக்குள் வாதை புகுந்திருக்கிறது. வாதைகளுக்கு இது காரணமாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. கர்த்தர் தந்த நேரம், கர்த்தர் தந்த நேரத்தை சரியாய் கடைபிடிக்கவில்லை. தேசத்தை அலட்சியம் செய்தோம். கர்த்தருடைய நேரத்தை அலட்சியம் செய்தோம். தேவ சத்தத்திற்கு செவி சாய்க்கவில்லை. நம்முடைய கூடாரங்களிலே முறுமுறுப்பு, விசுவாச வீட்டுகளிலே முறுமுறுப்பு, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் முறுமுறுப்பு, பொல்லாத நினைவுகளோடு வாழ்கிற அவல நிலைகள் இருந்தபோது தேசத்துக்குள் வாதை புகுந்தது என்று வேதம் சொல்கிறது. தங்கள் கிரியைகளினாலே அவர்களுக்கு கோபம் ஒட்டினார்கள், ஆகையால் வாதைகள் அவர்களுக்குள் புகுந்தது. இன்னைக்கு அநேக வீடுகளில் வாதைகளினாலே சிரமப்பட்டிருக்க காரணம் என்ன? நல்லா இருக்கும் நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினார்கள். இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இயேசுவை நம்ப மறுத்தார்கள். தங்களுடைய மனமோன போக்கில் அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய கையின் கிரியைகளை கெடுத்து போட்டார்கள். நல்ல நேரங்களை கடைபிடிக்கவில்லை, வேத வாசிப்பில்லை, ஜெபிக்கவில்லை. முறுமுறுப்பு, கொழுமையும் செழுப்பும் காரியங்களை நம்பி ஓடி அநேகர் இன்னைக்கு வாழ்க்கையில போராட்டத்துக்குள்ள தேவ பலனற்றவராய் ஜீவன் இல்லாதவர்களுக்கு பலியிட்டு, ஜீவ கிரியைகளுக்கு தங்களை ஒப்புக்கொடாதபடி ஜீவன் இல்லாதவர்களுக்கு பலியிட்டு தேவனை அவமதித்தார்.
மெய்யான தேவனை அவமதித்தார்கள். ஆகவே தேசத்துக்குள் இந்த வாதைகள் புகுந்து மதிகட்ட காரியங்கள், அவலட்சணமாயிருக்கிற காரியங்கள், கேவலமாய் நடக்கக்கூடிய காரியங்களிலே தங்களை இணைத்துக் கொண்டார். ஆகவே வாதை தேசத்துக்குள் புகுந்தது. ஆகவேதான் ஏசாயா சொன்னான். ஏசாயா 13:6 முதல் 8 வரை வசனங்களை சொல்லுகிறார். அலறுங்கள், கர்த்தரினால் சமயமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்தில் இருந்து மகா சங்காரமாய் வருகிறது. எல்லா கைகளையும் நெகிழ்ந்து எல்லா மனுஷன் இருதயம் கரைந்து போகிறது. இன்றைக்கு வாதையின் கொடூரங்கள். சிறு பிள்ளைகள் அழுகிறார்கள், பெரியவர்கள் அழுகிறார்கள், மார்பில் அடித்தவர்களாக புலம்பி வேதனைப்பட்டு வேதனையோடு இன்னும் அவர்கள் புலம்பி அழுகிறதை எங்கும் காண முடிகிறது. கைகளை நெகிழ்ந்து விட்டார். நெகிழ்ந்த கைகளை பலப்படுத்தவர்களுக்கு முடியவில்லை. வாதையின் கிரியைகளை அவர்கள் உணராமலே இருக்கிறார்கள். மனுஷனுடைய இறுதியம் இன்னைக்கு கரைந்து போயிருக்கிறது. சோர்ந்து விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை இன்னைக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். மூச்சு விட முடியாத நேரத்திலும் உங்களுடைய நினைவுகளில் சொல்லட்டும், உங்களுடைய நினைவுகள் சொல்லட்டும், இயேசுவே என்னில் இருக்கிற வாதையை அகற்றிவிடும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாதைகளை அகற்றிவிடும். என் குடும்பத்தை பாதித்திருக்கிற இந்த வாதைகளை அகற்றும் என்று கேட்போம். ஒரு குடும்பத்தில் 5 பேர், 5 பேருக்கும் வாதைகள். பேப்பரில் செய்தித்தாளில் நாம் வாசிக்கிறோம், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். 5 பேரும் மரணத்துக்கு நேராக இருக்கிறார். பார்ப்பதற்கு யாரும் இல்லை. இருதயம் கரைந்திருக்கிறது. மன சஞ்சலத்தோடு இருக்கிற அனுபவம். இயேசு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கிறார். இயேசு இடத்திலிருந்து வேண்டுதலை செய்து பாருங்கள். இயேசுவே என்னிடத்திலிருந்து இந்த வாதை எடுத்து போட. தீயிலடைந்திருக்கிற இந்த சூழ்நிலை, வேதனைகள் நிறைந்திருக்கிற இந்த காலங்களிலே ஒருவரை பார்க்கும் பெருமைப்படைந்தவர்களாக. காலையிலே பார்த்தேன், இப்படி இருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தேன், நன்றாக தான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு பார்க்கும் பொழுது பெருமைப்படைந்தவர்களாக வாதைகளினாலே ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருடைய முகங்களையும் நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். அவருடைய முகங்கள் எல்லாம் நெருப்பாய் தோன்றுகிறது. கண்கள் இரத்தமாய் தோன்றி அவருடைய முகங்களே நெருப்பாய் தோன்றுகிற அனுபவங்கள். இப்படிப்பட்ட வாதைகள் அகற்றப்படுவதற்கு வந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். வாதைகள் புகுந்த காரணத்தை சங்கீதம் 106:29 சில வசனங்களை நீங்கள் காண முடியும். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படுவதற்கு, சர்வ வல்லவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவே என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று கேள். தேவனுடைய மகத்தான செயல்களை இந்த காலவழியில் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 28:15 நீங்கள் வாசிக்க முடியும். மரணத்தோடு உடன்படிக்கை, பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணினோம். நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையை
செய்த அனுபவம். நல்லா இருக்கும் பொழுது சாவுன்னு ஒண்ணு செய்யாது. சாவு 6 சாவு 100 சாவு. வீரவசனம் பேசின நாட்கள் உண்டு. நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெரு வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது என்று சொன்ன. தேவன் இல்லாத வார்த்தைகள், தேவனை அறியாத வார்த்தைகள், அலட்சியமான வார்த்தைகள், இவைகளினாலே இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது என்று சொல்லி மாறுதட்டி கொண்ட காரியங்கள், பொய்க்குள் அடைக்கலம் புகுந்த காரியங்கள், பொய்யானதை பற்றி கொண்டு நீதியான நியாயக்கேடான காரியங்களை விட்டுவிட்டு, நியாயத்தை விட்டுவிட்டு நியாயக்கேடுகளை செய்ய துணிந்து பொல்லாப்புக்குள்ளும் பொய்க்குள்ளும் பதுங்கி கொண்ட அனுபவம் வாதை வருவதற்கு இது காரணமாகிவிட்டது. எங்கும் பொய் நிறைந்த காரியங்கள். விசுவாசி இடத்திலே பேசினாலும் அவர்களுக்குள்ளும் பொய். ஊழியரிடத்திலே பேசினாலும் பொய். பொல்லாப்புக்குள்ளும் பொய்க்குள்ளும் அவர்கள் அடைக்கலமா இருக்கிறார்கள். வாதை அதனால் பெருகிவிட்டது. இந்த வாதை நம்மிடத்தில் மாறுவதற்கு தேவனை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு எங்கும் பாருங்கள், வாதையினாலே மிதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். வீதிகளிலே, ஆஸ்பத்திரி வாசல்களிலே, ஐசியூ வார்டுகளிலே அவர்கள் மிதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏசாயா 28 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாய், நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போவோம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். வாதையினாலே மிதிக்கப்பட்ட அனுபவங்கள், அலட்சியப்படுத்தப்பட்ட அனுபவங்கள். எதை நம்பி போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு, அங்கே சரியான நிலை நமக்கு கிடைப்பதில்லை. வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுகிற ஒரு அனுபவங்கள் அங்கே காண முடிகிறது. இரவும் பகலும் புரண்டு வரும். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு குறையுமா, நாளைக்கு குறையுமா என்று ஏக்கத்தோடு இருக்கிறோம். இரவும் பகலும் வெள்ளம் போல் அது புரண்டு வந்து கொண்டு இருக்கிறது. மதிலை சுற்றி கொண்டு வருகிறது. காலையில் பிறக்கும் பொழுது நல்ல செய்தி வருமா என்று எதிர்பார்க்கிறோம். அங்கேயும் சஞ்சலத்தை தான் பார்க்க முடியும். பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லு. இந்நாட்களில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இக்காலகட்டங்களிலே மெய்யான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். அவர் ஒருவரே நம்மை விடுவிக்கவும் நம்முடைய வாதை அகற்றும் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாதைகளிலே நன்மைகளை உண்டாக்கும், தீமைகளை அகற்றவும் அவர் நல்லவராக இருக்கிறார். வசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. படுக்க இடமில்லை, கால் நீட்ட இடமில்லை. சூழ்நிலைகளை பாருங்கள். ஏசாயா 28 அதிகாரத்தில் நீங்க காண முடியும். கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்குள்ள போர்வையின் அகலமும் போதாது. இன்றைக்கு அவல நிலைகள் இருக்கிறது. பெட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கு போனா பெட் இல்லை, மூடுவதற்கு போர்வை இல்லை, சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை. கொடிற காலம் இது. காரணம் என்ன? இயேசு தந்த நேரங்களை, சமயங்களை, காலங்களை பயன்படுத்த மறந்தோம். ஆண்டவரை தேடுவதற்கு மறந்தோம். இந்த நாட்களை தேடுவதற்கு எத்தனைகள். மறுபடி ஒரு முயற்சி எடுங்கள்.
மறுபடியும் பிரயாசப்படுங்கள். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற இந்த இயேசுவை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இப்பொழுதே உங்களில் இந்த வாதை அவர் எடுத்து போடுவார். நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வருகிற இந்த வாதை, சுற்றி திரிகிற இந்த வாதை, பிறக்கும் செய்தியை கேட்கும் பொழுது உள்ள உடைகிறது அல்லவா? ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் பொழுதெல்லாம் செய்திகளை கேட்கும் பொழுது உள்ள உடைகிறது அல்லவா? அவல நிலைகளை மாற்றுவதற்கு ஜீவனுள்ள தேவன், அவரை நம்முடைய பரிகாரியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஆண்டவராக இந்த காலங்களிலே தேவன் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்த அவருடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவதற்கு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும். நம்முடைய வாதைகளை அகற்ற அவர் ஒருவரே வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நல்லவர். அவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு அவர் உதவி செய்ய தயவுள்ள தேவனாயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 14:11 நீங்க வாசிக்க முடியும். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராதுன்னு சொல்றார். இந்த காலங்களில் இளைப்பாறுதல் வர வேண்டும் என்றால் தேவனுக்கு ஒப்பான காரியத்தை உடைய கையின் கிரியைகளுக்கும் நீங்கள் பார்க்கும் பொருள்களுக்கும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்காதபடி தேவனுக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் உடைய வாழ்க்கையில தேவன் வாதைகளை எடுத்து போட்டு இளைப்பாறுதல் உங்களுக்கு தருவார். வாதைகள் புகுந்த காரணத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். வாதைகள் புகுந்திருக்கிற சூழ்நிலைகளில் நாம் விடுதலையாக வேண்டும் என்றால், இந்த வாதை நம்முடைய வாழ்க்கையில் அகற்றப்பட வேண்டும் என்றால் தேவனே நமக்கு பரிகாரியாய் இருக்கிறார். நானே உன் பரிகாரியை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்துவிட வேண்டாம். தன்னுடைய ஜனத்திற்கு சொன்னார், தன்னை நேசித்தவர்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்திய தேசம் இயேசுவை நேசிக்கட்டும், விசுவாசிகள் இயேசுவை நேசிக்கட்டும். இளைப்பாறுதல் இல்லாத இந்த சூழ்நிலையை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவருடைய வாதியின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இருக்கார். இளைப்பாறுதல் வர வேண்டும் என்றால் ஒன்றாய் மெய் தேவனை அறிகிற அறிவு, இரட்சகரை அறிகிற அறிவு இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, இந்த முகநூல் வாயிலாக கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான நண்பர்களே, உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் வர வேண்டும் என்றால், வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை வாதைகள் அகற்றப்பட வேண்டும் என்றால், மிருகத்தையும் அதனுடைய சொரூபத்தையும் வணங்குகிறவர்களா இல்லாதபடி, அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்துக் கொள்ளாதபடி அதற்கு விலகி இருப்பீர்கள் என்றால் உடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வரும் என்று வேதம் சொல்லும். அந்த இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு தரும். வாதையை கர்த்தர் எடுத்து போடுவார். நீ கேட்ட காரியத்தை தேவன் உனக்கு செய்ய அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய மகத்தான கிரியைகளை காணுவதற்கு பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு அவர் இருக்கிறார். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில்
வெளிப்படுத்தல் 18 நாளில் நீங்கள் வாசித்து பார்க்கிறேன். என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எங்கோ சிக்கியிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த வாதைகள் அகற்றப்பட வேண்டும் என்றால் சோரம் போன வாழ்க்கை, விபச்சார வாழ்க்கை, மதிகட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து செயல்படுகிற கிரியைகளை விட்டு வெளியே வாருங்கள். அவருடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். அவருடைய செய்கைகளுக்கு ஒத்தாசையா இருக்காதீர்கள். அப்படிப்பட்டவருடைய நிந்தைகளுக்கு நீங்கள் உடன்பட்டு இராதபடி வெளியே வாருங்கள். தேவன் நிச்சயமாய் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற வாதைகளை கர்த்தர் அகற்றப்படுவார். அவளுக்கு வரக்கூடிய வாதையை பாருங்கள். அந்த பாவத்தோடு உடன்படும் பொழுது வாதையின் காரியங்களை பாருங்கள். வெளிப்படுத்தல் 18:8 சொல்லப்படுகிறது, ஆகையால் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வருமா. இன்னைக்கு அப்படித்தானே வந்து கொண்டு இருக்கிறது. ஒரே நாளிலே பஞ்சம், பற்றாக்குறை, வாதை ஒரே நாளில் வரும். சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். பாவங்களுக்கு உடன்படும் பொழுது, அலட்சியமாய் நடக்கும் பொழுது, இரக்கமற்ற செயல்களை செய்யும் பொழுது வாதைகள் நம்மை தாக்குகிறது. வாதையின் கொடூரங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில தேவன் நம்மை நேசிக்கிறார். இந்த வாரம் நம்மை நேசித்து ஒரு நற்செய்தியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இரட்சகரை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா சகலவித வாதைகளிலிருந்தும் தேவன் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள உண்மை உள்ளவர், உயர்ந்தவர், சகலமும் செய்ய திராணி உள்ளவர். அவர் திராணிக்கு மேல ஒரு நாள் உங்களை சோதிக்க மாட்டார். பாவங்களுக்கு உடன்படாதபடி வெளியே நீங்கள் பாவத்துக்கு உடன்பட்டா அந்த நியாயக்கேடுகளுக்கு நீங்கள் உடனாய் இருப்பீர்கள் என்றால் சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். ஒரே நாளில் வரும். இருந்தது எங்க போனது தெரியாது. சமயத்தில் 3-4 நாளுக்கு முன்பாக செய்திகளில் பார்த்தா ஒரே குடும்பத்தில் 5 பேர் மரித்து பிரச்சனை, வாதைகள், நெருக்கங்கள், சோதனை காலங்களை மேற்கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு. ஒன்றாய்மை தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. பாவத்திற்கு உடன்பட்டவர்களாக தங்களுடைய கிரியைகளில் அவர்களுக்கு விடுதலை பெற முடியாமல் 5 பேரும் தங்களை மாய்த்துக் கொண்டார். வாதை அவர்களை கொன்று விட்டது. சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அக்கினினாலே சுட்டரிக்கப்படுவார். ஏதோ பொருட்கள் வாங்க காத்திருப்பது போல இன்னைக்கு அடக்கம் செய்வதற்கு முடியாமல், எரிக்க முடியாமல் இன்னைக்கு திணறிக் கொண்டிருக்க, எங்கும் கால சூழ்நிலைகளிலே போராட்டம். கொத்து கொத்தாக மனிதர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் மடிந்து கொண்டிருக்கிறது. இவன் ஊடாக சபையையும் சபை மக்களையும் கர்த்தர் வேல் அடைத்து கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. கண்ணீரின் ஜெபங்களுக்கு இரவும் பகலுமாய் சுற்றி திரிகிற வாதைகளை மேற்கொள்ள
ஊழியர்கள் திறப்பில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுபிள்ளைகளினாலே பாலகருடைய வாயினாலே துதிகளை உண்டாக்கும் சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்ட துதிகளை தேவன் பெருகை செய்து கொண்டிருக்கிறார். தேசம் பொல்லாத கிரியிலிருந்து விடுதலையாக மனம் திரும்புவதற்கு வேண்டிய வழிகளை கர்த்தர் காண்பித்துக் கொண்டார். ஒவ்வொருவரும் பயபக்தி நிறைந்தவர்களாக, பயபக்திக்குரிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில சேமம் அடைய இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வாதைகள் புகுந்த காரியங்களுக்கு நீங்கள் இதை கேட்கிற நண்பர்களே, விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில இதை இடம் விடாதபடி ஆண்டவரே என்னிடத்திலிருந்து ஒரு வாதை எடுத்து போடும் சொல்லி கெஞ்சுவீர்கள் என்றார், தேவனிடத்திலே மன்றாடுவீர்கள் என்றார், சோர்ந்து போன அனுபவம் மாறும். இரட்சகருடைய தழும்புகளால் நீங்கள் இன்றைக்கும் சுகம் அடைவீர்கள். இன்றைக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இரட்சகர் உங்களை விடுதலையாக்கி நடத்துவார். இரட்சகருடைய நிறைவு உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும். அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த காயங்களினாலே உங்களுடைய வாதைகளை கத்த சுகமாக்க அவர் நீதி உள்ளவர், சுகமாக்கக்கூடியவர், அவர் குணமாக்கக்கூடியவர், வாதைகளை குணமாக்கும் என்று சொல்லி கேட்டுப்பார். அவரிடத்திலே திரும்புங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த கடைசி காலங்களிலே இரட்சகருடைய வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். இஸ்ரேல் தேசத்திற்கு பலஸ்தீனத்திற்கு தேசத்திற்கு இடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கும் யுத்த செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்கும் இப்படிப்பட்ட வாதைகளை குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய், பஞ்சம், வாதை எங்கும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை எதிர்நோக்கி நல்ல மனவாட்டியாய் எதிர்நோக்கி இருக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? ஒரு விசை கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இயேசுவே, என்னிடத்திலிருந்து வாதை எடுத்து என்னிலிருந்து உடைய வாதையை எடுத்து போடும்னு சொல்லி சங்கீதக்காரன் கேட்டான். ஆண்டவர் அவனை பற்றி கொண்டிருந்த அந்த வாதையை கர்த்தர் மாற்றினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தெய்வத்தை தொழுது கொள்ள எந்த இடங்களெல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டீர்களோ, எந்த இடங்களிலெல்லாம் உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களோ, அந்த இடங்களிலெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தால் உங்களை நிரப்பி உங்கள் இருக்கிற வாதை அவர் அகற்றி போட அவர் நல்லவராய் இருக்கிறார். அந்த நல்லவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். தன்னிடத்தில் வந்தவர்களை அவர் குணமாக்கினார், விடுதலை ஆக்கினார். அவரை தேடுங்கள், அவரை விட்டு விடாதீர்கள், அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள், அப்படி வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உண்டாக தேவன் உங்களை நடத்தி செல்ல அவர் நல்லவராயிருக்கிறார். பரிசுத்த தேவன் நம்மை வழி நடத்துவார். ஒரு விசை ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். வாதை புகுந்ததற்கு காரணங்களை சொன்னனே, அதில் ஏதாவது ஒரு காரணம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் அதை இப்பொழுது அகற்றி போடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள், அவரை வேதனைப்படுத்திய வழிகள் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் இப்பொழுது அவைகளை நீக்கிவிடுங்கள். அவைகளை விட்டு வெளியே வாருங்கள். பொல்லாத கிரியைகளுக்கு உடன்பட்டிருந்தால், நியாயக்கேடுகளுக்கு உடன்பட்டிருந்தால் அதிலிருந்து வெளியே வாருங்கள். வாதைகளை நீக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, அன்பு இரட்சகரே, இந்த காலவேளையில உடைய நன்மைகள் ஆண்டவர் உண்டாகும்படியாக ஒரு சின்ன விண்ணப்பத்தை
நாங்கள் செய்கிறோம். என்னிடத்திலிருந்து, எங்களிடத்திலிருந்து, எங்களுடைய தேசத்திலிருந்து ஆண்டவரே உம்மால் அனுமதிக்கப்பட்ட இந்த வாதைகளை அகற்றிவிட வேண்டும் சொல்லி இரக்கத்தை நாடி நாங்கள் இருக்கிறோம். உடைய இரக்கம் தேசத்தையும் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவரே துக்கத்துக்கு நேராக, வேதனைக்கு நேராக ஆண்டவர் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய சத்தம் எங்களுடைய காதுகளிலே ஆண்டவர் விழுவதாக, நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக, கீழ்ப்படியக்கூடியவர்களாக, ஆண்டவர் உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் நடப்பதற்கு வேண்டிய ஆண்டவரே அந்த நிலைகளில் நாங்கள் நடந்து செல்ல, அந்த பாதைகளை நாங்கள் கடைபிடித்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. துக்கத்தையும் வேதனையும் ஆண்டவரையும் கேட்கிற சஞ்சலத்தையும் பார்க்கிற எங்களுடைய கண்கள் சந்தோஷத்தின் நாட்களையும் தொடர்ந்து காண ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீர். தேசத்தில் இருக்கிற இந்த அவல நிலைகளை, இந்த வாதைகளினால் படுகிற இந்த சுவாச பிரச்சனையினால் படுகிற வேதனைகள் எல்லாவற்றையும் கத்த சர்வ வல்லவிடத்திலிருந்து சுவாசம் இறங்கி வரட்டும். அவளை உயிர்ப்பிக்க வேடிச்சு நாங்கள் செபிக்கிறோம். மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், தூய்மை பணியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே பொதுநல தொண்டில் இருக்கிற ஆண்டவரே தன்னார்வ தொண்டர்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக. துப்புரவு தொழிலாளர்கள் யாவரையும் பாதுகாத்துக் கொள்வீர். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையாட்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. மருத்துவம் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆண்டவரே அவர்களும் ஆண்டவர் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செய்ய அவர்களை நீர் பலப்படுத்தும். அவரை பாரம் அழுத்தாதபடி, சூழ்நிலைகள் அழுத்தாதபடி அவளுக்கு வேண்டிய ஞானமும் கிருபைகளையும் பொறுமையும் கத்த தந்து நடத்துவீராக. எங்கள் தேசத்தின் மக்கள் பாதுகாக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் இருக்க இந்த வாதைகளை கத்த எடுத்து விடுவீராக. விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற வாதைகளை கத்தர் எடுத்து போடுவீராக. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். ஒருவேளை அறிந்த சூழ்நிலையிலும் அறியாதவர்கள் போல் நடந்திருந்தால் கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். அறியாதவர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல நடந்திருந்தால் ஆண்டவரை இன்றைக்கு அவர்களுக்கு இறங்கும், உடைய குடும்பங்களுக்கு இறங்கும், நீர் விடுதலையாக்கும். இயேசுவே உடைய சுவாசம் அவர்களை உயிர்ப்பித்ததுன்னு சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாக உதவி செய்வீராக. உடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த காலங்களிலே ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் கத்த பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. ஏற்கனவே சுகவீனமாய் பலவீனமாய் சரீரத்திலே போராடி கொண்டிருக்கிற, நாள்பட வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற எல்லாருமே உடைய கரிசனை வருவதாக சொல்லி ஜெபிக்கிறது. மழை காலங்கள், கிளைமேட் சேஞ்சினால் வருகிற சூழ்நிலை எல்லாவற்றையும் ஏசப்பா நீர் விடுதலையாக்க வேடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசனம் இப்பொழுதே குடும்பங்களை நிரப்பி நடத்தட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்கள் போஷித்து நடத்தப்பட வானம் அவர்களுக்கு திறக்கப்பட நீர் உதவி செய்யும். எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரிபூரணமாய் சென்று நடத்தும். நாம மகிமைப்பட நடத்துகிறார். எங்களுடைய தேசம் ஆண்டவருடைய நன்மையால் நிறைந்து தேசம் தன்னுடைய பலனை கொடுக்க போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மாவட்ட மக்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவர் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சியை கொடுத்திருக்கிற ஆளுநர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும், இந்த கிருபைக்கு மறைத்துக்கொள்ளும். சட்ட திட்டங்களை ஜனங்கள் மதிக்கட்டும். காவலருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கட்டும். மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து தெரியாதபடி ஆண்டவர் தேசத்தின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்க இது உதவி செய்வீராக. கலகங்களும் வாக்குவாதங்களுக்கும் இடம் கொடுக்காதபடி தேசத்துக்குள்ள உங்களுடைய சமாதானம் ஆண்டவரே நிலைத்திருக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேவனுடைய இளைப்பாறுதல் என்றென்று தங்கி இருக்க, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட காரியங்கள் மாறி எல்லா குடும்பங்களிலும் இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக சமாதானம் குடும்பங்களை நிரப்பட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிறைத்து நடத்துகிறார். இந்த வாரங்களிலே ஆண்டவரே வீடுகளிலே ஆண்டவரே அப்பா பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி உடைய பாதையிலே தெய்வீக சமாதானமும் கிருபையும் பெருகும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மை உண்டாக
நினைத்தவர் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் பெருகி இருக்குவது. சீக்கிரமாக கல்லூரிகள் திறக்கப்பட, வேலை ஸ்தலங்கள் திறக்கப்பட, நேர்த்தியாய் முழு நேரம் வேலை செய்ய, ஆண்டு முழுமையான காரியங்களை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த நிறைவான பலன் எப்பொழுதும் நிறைந்து வழி நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இந்த தேசத்துக்குள் நீர் அனுப்புனதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் நடைபெறும்படியாய் உடைய கிருபை கட்டவிழ்க்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணித்தாங்க. எதிர்பார்த்து நன்மைகளை தொடர்ந்து கிடைக்க உதவிகளையும் ஒத்தாசையினை கத்தர் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் பாதுகாப்பை கத்தர் கட்டளையிடும். வெளி இடங்களில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கத்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். சிரமம் இல்லாமல் உடைய வாழ்வாதாரம் பெருக ஆண்டவர் வழிநடத்தப்பட ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்ட எல்லா காரியங்களும் உங்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்யும். நன்மையால் முடிசூட்டின தேவனுடைய நம்பிக்கை அவர்கள் பெருகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை உண்மையில் வைத்த நம்பிக்கை அவர்களிலே பெருகும்படியாய் உதவி செய்யும். திரளாய் உன்னை மிகவும் பெருக பண்ண சொன்ன வேத வாக்கை நீ நிறைவேற்றி வருகிறீர். இந்த கொடூரமான நாட்களிலும் நாங்கள் பெருகும்படியாய் எங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சந்தோஷம், சமாதானம், அந்யோன்ய ஐக்கியம், பராமரிப்பு, தயவு எந்நாளும் சபை மக்களோடு கேட்டுக்கொண்டவோடு நிலைத்திருப்பதாக.